வளர்ப்பில் சமீப காலமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கல்வி கற்றல், பணிக்கு செல்லுதல் என தங்களுக்கு விரும்பிய துறையில் சேர்வதற்கான சுதந்திரம் பலருக்கு கிடைத்துள்ளது. நகர்ப்புறங்களில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் கிராமப்புறங்களிலும் ஏற்பட தொடங்கியுள்ளது. பெண்களின் உலகம் சமீப காலமாக விரிவடைந்து பல பரிமாணங்களை எடுத்து வருகிறது. அந்த மாற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் வளர்ப்பு முறையில் ஏற்பட்டு வரும் மாறுபட்ட அணுகுமுறைகள்தான். பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற நிலை மாறி தற்போது அவர்களை ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று பெண்கள் பலரும் பல துறைகளில் முன்னோக்கி செல்வதற்கு பெற்றோர்களின் பங்கு மிக முக்கியமானது என சமூகவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தங்களுடைய காலச்சூழலில் கிடைக்காத கல்வி, மற்ற சமூக அனுபவங்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் தான் வளர்ப்பு முறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கான காரணம் என்கிறார்கள் பெற்றோர்கள். பயம் இல்லாமல் இருக்க முடியறது பெண்களால். இப்போ ஒரு காலத்தில் பயந்துட்டே அதெல்லாம் இருக்கவங்க, ஆனால் அந்த காலத்தில் பாய்ஸோட பேசினாலே தப்புங்கிறது இல்லாமல் இப்போ பாய்ஸையும் கூட நம்ம சகோதரத்துவமாக பார்த்தோன்னா அவளை நம்ம அப்படி பாப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ பெண்கள் ராத்திரி லேட்டாக வந்தவங்க பிபிஓலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு லேட்டாலாம் வரா. ஏதோ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்தால் கூட சாதாரணமாக பெண்கள் தனியாக, நானே என் பேத்தி 10 மணிக்கு பஸ்ஸில் வச்சு வரும்போது நிறையா பெண்கள் பஸ்ஸில் இறங்கி ஆற்றுக்கு போகிறத பார்த்துருக்கேன், அவள் வீட்டுக்கு போகிறத பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி இப்போ நாகரிகம் நிறையா வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அவளை பாதுகாப்பை பற்றி சொல்லி கொடுக்கறது பெற்றோர்களோட கடமை. அவள் அது சொல்லி கொடுத்தா அவள் எந்த சூழ்நிலையும் அவளை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவளால் முடியும். நகரங்களில் மட்டுமல்லாது கிராமங்களிலும் பெண் குழந்தைகள் மீதான பெற்றோர்களின் பார்வையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதில் கூட பாரபட்சம் காட்டி வந்த பெற்றோர் தற்போது விழிப்புணர்வு பெற தொடங்கியிருக்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்துவிட்டால் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே கொண்டிருந்த பெரும்பாலான பெற்றோர்கள் இன்று பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதில் முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளனர். இதனை புள்ளி விவரங்களோடு உறுதிப்படுத்துகின்றனர் மானுடவியல் துறை களப்பணி ஆய்வாளர்கள். அவள் என்ன லைக் பண்ணுறா, அவளுக்கு என்ன என்னெல்லாம் விருப்பம் அப்படின்றத அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்து அவளுக்கு லைஃப் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது அப்படி இல்லை. இப்போ என்னோட காலத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக இருந்தோம். அந்த மாதிரி ஈக்குவலாகவே இருந்துட்டுருக்கோம். ஸோ என்னோட ஃப்யூச்சர், என்னோட குழந்தை, என்னோட டாட்டரை நான் எப்படி வைக்கணும்னா அவளுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறம் அதுதான் அவருக்கு லைஃப் செக்யூரிட்டி அப்படின்றத நாங்கள் கொடுக்குறோம். தலைமுறை கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டு சமூக தளத்திற்கு பெண்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். பல துறைகளிலும் பெண்கள் ஆண்களை பின்னுக்கு தள்ளி சத்தமில்லாமல் சாதித்து வருகின்றனர். பெண்களின் உலகில் புதிய வண்ணங்கள் மிளிர ஆண் பெண் என்ற வேறுபாடுகளின்றி ஒன்றாய் சேர்ந்து சாதிக்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் சீதா.